yeah, you see this picture, children. From the pictures into, I will ask some questions to you. You are going to give the answer for me. Okay. So what is this, children? This is nothing but seed. Okay. Seedல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க? Sapling. Okay. What is this? Papaya. Okay. என்ன கலர் இருக்கு பாத்தீங்கன்னா green கலர்ல இருக்கு. Okay. So இது papaya changes into what, children? Ripened papaya. Color change ஆயிருக்கு இல்லையா? என்ன கலர் இருக்கு? Yellow color. Okay. So what is this, children? This is the, here what is the sun is there? In which time sun is there? Daytime. Okay. Here what is this one? Moon. So what is the difference between this and this? Day changes into the night. Okay. What is this, children? This is the rock. Okay. From the rock changes into what? Statue. Okay. So see, children, here one of the girl is there. Around this girl, these are the changes was happening. So what is the topic? Guess, children, what is the topic you're going to learn today? Nothing but changes around us. Okay. In the science third lesson, what is the topic you're going to learn, miss? Changes around us. Okay. Observe the pictures in the previous page and they fill in the gaps. இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா previous pageல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேப்லா காலத்தை வந்து நம்ம ஒரு சில கேப் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ சீட் இங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ், இங்க என்ன இருக்குனாக்கா சேஞ்சிங் ஸ்டேஜ். ஓகே. ஸ்டார்டிங்ல என்ன இருந்தது, அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆனது பிறகு அது என்னவா மாறுச்சு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குமா நமக்கு? சீட். சீட்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சது? சாப்லிங். ஓகே. தி நெக்ஸ்ட் ஒன் வாட்? டே. டேல இருந்து என்ன கிடைக்கும்? ஆக்சுவலா இங்க நைட் கொடுத்துருக்காங்க. அப்ப நைட்க்கு முன்னாடி என்ன இருந்தது? டே. ஓகே. ராக்ல இருந்து என்ன சேஞ்சஸ் கிடைச்சது? ஸ்டாச்சூஸ். ஓகே. ரா ஃப்ரூட், அதுல இருந்து என்ன கிடைக்குது? ரைப்பன் ஃப்ரூட். ஓகே. ஸோ வாட் இஸ் த காமன் இன் ஆல் த அபோவ் pairs? இந்த பேர்ல நம்ம அப்சர்வ், பேர் மீன்ஸ் டூ given. In this, what is the common thing you are observed? Nothing but changes. Okay. So first heading we are going to learn about introduction in this lesson. Before that, what is a change? Okay, you want to know it up. What is the change? It is nothing but, children, the process in which something becomes different from what it was earlier. It is very simple, children. Changes means nothing but, first it is one of the process. Store in your mind very clearly. It is nothing but, it is one of the process. Okay. What happened in this process? Something is there. So for example, seed is there. Seed changes into what? Sapling. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு திங் இருக்கு, அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்ல இருந்து அது என்ன ஆயிருக்கு? டிஃப்ரெண்டா மாறி இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா சேஞ்சஸ். கிளியர்? நெக்ஸ்ட், இட் இஸ் த அப்சர்வபிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். ஓகே. நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், பப்பாயா கிரீன் கலர்ல இருந்தது, அதுக்கப்புறம் எல்லோ கலர்ல மாறுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹார்டா இருக்கும், அதுக்கப்புறம் சாஃப்டா மாறும். நம்ம அதில் என்ன பண்ண முடியும்? கிளியரா அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சேஞ்சஸ் சொல்றோம். நெக்ஸ்ட், இந்த செகண்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். ஓகே. இது என்னது? லா ஆஃப் நேச்சர். இது வந்து நம்மள மேக் பண்றது இல்லை, என்ன ஆகுது? நேச்சுரலா நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இன் அவர் டே டு டே லைஃப் we see many changes around us. நம்மளுடைய டெய்லி லைஃப்லயும் நம்மளை சுத்தி வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ they given certain example. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், வெதர் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி. அது டெய்லியா இருக்கலாம், இல்லைனாக்கா சீசன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன், சம்மர் சீசன், வின்டர் சீசன்லாம் அது சீசனாக வந்து டிவைட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ டே அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி நடக்குது இல்லையா? அது மாதிரி தென் சீசன் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி. பீரியாடிக்கலினா ஒரு பர்டிகுலர் மந்த். ஓகே. நெக்ஸ்ட் திங், a paper burns readily. Why it takes a few days for an iron nail to rust? அப்படின்னு என்ன சொல்லிக்கிறாங்க? பேப்பர்னா ஒரு பற்ற வச்சுதான் என்ன ஆயிடும்? பேர்ன் ஆயிடும். அதுதான் என்ன சொல்லிக்கிறாங்க? ரெடிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இமிடியேட்டா. ஓகே. சப்போஸ் அயன் நெயில் இருக்கு இல்லையா? அந்த அயன் நெயில் வந்து ரஸ்டிங் ஆகும். தட் இஸ் தட் அயன் நெயில் கலர் டர்ன்ஸ் இன்டு த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்னு. அதுக்கு ஒரே நாள் இமிடியேட்டா நடக்குமா? இல்லை. இட் வாஸ் டேக்ஸ் த few days. Clear, children? Next, it takes a few hours for milk to turn into curd, but vegetables get softened in a few minutes when cooked. See, children, மில்க்ல இருந்து கர்ட் கிடைக்கணும்னா நமக்கு few hours தேவை, ஒரு சில மணி நேரம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பட் வெஜிடபிள்ஸ் நம்ம குக் பண்ணும்போது சாஃப்டா ஆகுது இல்லையா? ஆஃப்டர் குக் ஆகும்போது சாஃப்டா ஆகிடும் இல்லையா? அதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் தேவையா? few minutes இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. What happened during a change? Set changes are accompanied by a changes in properties like shape, color, temperature, position, and composition. Some changes can be observed while some are not possible to notice. See, children,
here one mistakes they given. The what happened, then what happened, okay, THE and then what happened during a change. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதனுடைய அர்லியர் ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் போகுது இல்லையா, அப்ப என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்னென்ன சேஞ்சஸ்ல அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்சஸ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது மாதிரி. சரிங்களா? அதனோட ஷேப்ல சேஞ்ச் இருக்கலாம், இல்லை கலர் சேஞ்ச் ஆகலாம், இல்லை டெம்பரேச்சர் லெவல் சேஞ்ச் ஆகலாம், இல்லை அது பொசிஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், காம்போசிஷன் அதுக்கு கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஓகேவா? இதுல இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு சில சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும், ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட், கேன் யூ லிஸ்ட் சம் ஆஃப் த சேஞ்சஸ் that you have observed in our daily life. அதாவது நம்மளோட டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்மளால லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yes, you are here given one of the activity, children. What happen when you blow air into a balloon? ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பலூன் இருக்கு, இந்த பலூன்ல வந்து ஏர் ப்ளோ பண்ற, ப்ளோன்னு என்ன தெரியும் இல்லையா, ஊதுறது. அப்படி ஊதும் போது என்னவா ஆயிருக்கு? ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன், இது நீங்க பார்க்கும் போதே தெரியும். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. we are going to give the answer for that question. okay, first question, is there any change in size? பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ்ல என்னென்ன சேஞ்ச் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்மாலரா இருக்கு, இங்க என்ன இருக்கு, பிக். ஸோ இஷ்யூ going to give the answer yes. second question, is there any change in the shape? அதனோட ஷேப்லயும் என்ன இருக்கு, சேஞ்சஸ் வந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஜஸ்ட் அப்படியே ஸ்மாலரா ஒரு பேக் மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நல்லா பெருசா ஸ்வாலோ ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதுலயும் சேஞ்சஸ் இருக்கு. இஸ் தேர் எனி அதர் சேஞ்ச்? இங்க ஒன்லி கலர்ல எதனா சேஞ்சஸ் ஆயிருக்கா, இல்ல அதனுடைய காம்போசிஷன் எல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கா? நோ. ஸோ ஐ எம் கிவன் ஹியர் நோ. The next one, classification of changes. Changes எப்படி வந்து classify பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். So there are different types of change that occur around us. Some changes takes place very quickly, while other takes hours, days, or even years. Some changes are temporary, while some other changes are permanent. Some changes produce new substances, while others do not. Some changes are natural, while others are made by human beings. Some changes are desirable to us, but some changes are not desirable. See children, so changes will be classified into the various manner. Okay va? So based on the time taken, okay, it may be the slow or the fast. Okay, then some it was made by the natural or the artificial, or some it will be takes place in the desirable or the not desirable. Some will be reversible and then non-reversible. So like that various manner the changes will be classified into the different types. What is that you are going to learn? We shall now try to classify changes on the basis of certain similarities and then differences. இந்த பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து ஒரு 1 ஹவர்ல நடக்குது, ஒரு சிலது ஒரு டேஸ் நடக்குது, 1 ஹவர்ல நடக்குது, டேஸ்ல நடக்குது, ஈவன் இயர்ல ஆகுது. ஒரு சிலது நமக்கு பிடிக்கும், ஒரு சிலது நமக்கு பிடிக்காது. ஓகேவா? ஒரு சிலது வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகும், ஒரு சிலது ரிட்டர்னே ஆகாது. இதெல்லாம் பேஸ் பண்ணி அதனுடைய சிமிலாரிட்டிஸ். சிமிலாரிட்டின்னா அதில் என்னென்ன ஒரே மாதிரி இருக்குது, ஒரு சிலது வந்து அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துக்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ். செகண்ட் ஒன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். தேர்ட் ஒன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஃபோர்த் ஒன் டிசைரபிள் அண்ட் undesirable changes. The next one, natural and man-made changes. See children, in the first changes what the topic given, slow and fast change. Okay, ஒரு activity கொடுத்திருக்காங்க. Look at the pictures and discuss about the duration for the changes to takes place. இங்க ரெண்டு pictures கொடுத்திருக்காங்க. ஓகேவா? You should want to observe carefully. அப்சர்வ் பண்ணிட்டு எவ்வளோ டியூரேஷன் தேவை அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, சைல்டு க்ரோத் ஆஃப் த சைல்டு. சரியா? அப்படியே ஒரே நல்ல குழந்தை வளர்ந்துருமா? இல்லை, இட் வாஸ் டேக்ஸ் த மெனி இயர்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்கு இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணது என்ன ஆகும், இம்மிடியேட்டாக க்ளோ ஆகும். அப்போ திஸ் இஸ் த ஸ்லோ சேஞ்ச் அண்ட் திஸ் இஸ் த ஃபாஸ்ட் சேஞ்ச். அபவுட் தட் ஒன் யூ ஆர் கோயிங் டு லேர்ன். ஸ்லோ சேஞ்சுன்னு என்னன்னு பார்க்கணும். ஓகே, yes, first one, slow changes. அதுக்கு definition கொடுத்திருக்காங்க பாருமா. So changes which takes place over a long period of time. நல்லா பார்க்கணும். This is the main word, over a long period of time. அது long period மேபி ஹவரா இருக்கலாம்,
இல்லை லாங் டேஸாக இருக்கலாம், இல்லை மந்த்தாக இருக்கலாம், இல்லை இயராக இருக்கலாம். சரியா? ஸோ தட் இஸ் கால் இட் அஸ் த ஸ்லோ சேஞ்ச். டெஃபினேஷன் அதனால இங்கே இதில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும். ஸோ சேஞ்சஸ் which takes place over a long period of time. ஓகேவா? ரொம்ப நேரம் எடுத்துச்சுன்னா ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஸ்லோ சேஞ்சஸ், அதாவது மெதுவாக நடக்கும். அதுக்கு தான் என்ன பேர்? ஸ்லோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா growth of nail and hair. ஓகேவா? நாங்கள் கையில் நகை இருக்கு இல்லையா, அது வளருது, ப்ளஸ் நம்மளுடைய ஹேர் வளருது. And then changes of the seasons. Okay, and then germination of the seeds. So these are all example of what? Slow changes. Clear? Next one, fast changes. So changes which takes place within a short period of time, second or minute, are known as the fast change. It is a fraction of second. Okay, அப்போ கூட நம்ம சேஞ்சஸ் நடக்கலாம். ஓகே, சேஞ்சஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஷார்ட் பீரியட், அதாவது கம்மியான நேரத்தில் வந்து கம்மியான டைமில் வந்து நடக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஃபாஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பர்ஸ்டிங் ஆஃப் பலூன். பலூன் ஊதிட்டு அப்படி ப்ரிக் பண்ண என்ன ஆகும்? இம்மிடியேட்டாக என்ன ஆகிடும்? பர்ஸ்ட் ஆகிடும். அண்ட் தென் பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ். ஓகே, தென் பர்ஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ், தென் பர்னிங் ஆஃப் பேப்பர். ஸோ தீஸ் அண்ட் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? ஃபாஸ்ட் சேஞ்சஸ். பர்னிங் ஆஃப் கிராக்கர்ஸ்னால் தெரியும் இல்லைங்களா, பட்டாசுல வெடிக்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் த சேஞ்சஸ் வாட் யூர் கோயிங் டு லேர்ன் சில்ட்ரன்? ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ரிவர்ஸ் அப்படின்னா என்னது? திரும்பி வருது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், இட் அண்டர்கோஸ் த சேஞ்சஸ், ஆஃப்டர் அண்டர்கோயிங் சேஞ்சஸ் அகெயின் இட் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட், தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் த ரிவர்சிபிள். அப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் என்னது? இர்ரிவர்சிபிள். அப்போ என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரவே வராது. ஸோ தட் இஸ் த இர்ரிவர்சிபிள். புரியுதா? So first one, reversible changes no definition and then example பார்க்கறோம். So changes which can be reversed, that means to get back to original state, are known as reversible changes. புரியும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ்னா திரும்பி அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வர்றது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா touch me not plant. Okay, responding to touch, and then stretching of rubber band and melting of ice. Listen children, touch me not plant நம்ம எல்லாருக்குமே தெரியலையா, அந்த பிளான்ட்டை டச் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த லீவ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ரிலாக்ஸ் ஆகிடும், அதனுடைய லீவ்ஸ் வந்து அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரெச்சிங் த ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்ட் நம்ம இழுத்தோம்னா புல் பண்ணும்போது என்ன ஆகும்? லென்த்தியாக இருக்கும், திரும்பி அதை ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். நெக்ஸ்ட் மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஐஸ் கட்டி இருக்கும் இல்லையா, அது மெல்ட் ஆகிட்டு என்ன ஆகும்? வாட்டராக கிடைக்கும், அதுதான். சரிங்களா? திரும்பி அந்த வாட்டர் ஃப்ரீஸ் பண்ணும்போது அது என்ன ஆகிடும்? ஐஸாக மாறிடும். ஸோ தீஸ் அண்ட் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? ரிவர்சிபிள் சேஞ்சஸ். எஸ், திஸ் இஸ் டச் மீ நாட் பிளான்ட் சில்ட்ரன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளான்ட்னுடைய லீஃப் வந்து டச் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த லீவ்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். சரியா? இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இட் இஸ், இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? லீவ்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் பொசிஷன் வந்துடும் இல்லையா, அதனால இது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ்? ரிவர்சிபிள் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ட்ரை டு மேக் ஏ போட் அண்ட் ஆன் ஏரோப்ளேன் ஒன் பை ஒன் யூஸிங் த சேம் பீஸ் ஆஃப் பேப்பர். திஸ் மீன்ஸ் த சேஞ்ச் ஆஃப் ஷேப் டிஸ்கஸ்ட் ஹியர் இஸ் ரிவர்சிபிள். அதாவது ஒரே பேப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? ஷிப்பும் மேக் பண்ணோம், ப்ளஸ் ஏரோப்ளேனும் மேக் பண்ணோம். அப்போ என்ன அது? ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஆனால் ஒரு பேப்பர்லேயே நம்ம மேக் பண்ணும்போது திரும்பி அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ தட் மீன்ஸ் இந்த பேப்பரை செஞ்சுட்டு அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு திரும்பி இதை செய்கிறாங்க. அப்போ இது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ்? ரிவர்சிபிளுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், irreversible change. Okay, so changes which cannot be reversed. Cannot, it is a main word. அப்போனா என்ன அர்த்தம்? அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு ஒரு முறை சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்பி வராது. ஸோ தட் மீன்ஸ் இன்னொரு முறை எப்படி சொல்லணும்னா டு கெட் பேக் த ஒரிஜினல் ஸ்டேட் ஆர் நோன் அஸ் irreversible changes. Clear children? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இட் undergoes the changes, after undergoing the changes it cannot reversed. That means அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு இருந்து வேற சேஞ்ச் ஆகிட்டு திரும்பி அதன் ஒரிஜினல் பொசிஷனுக்கே வரவே வராது. அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா irreversible change. Okay, here one of the activity given, we are going to find out what kind of the changes are them. Okay, என்னது இது? burning of a candle. என்ன type of changes? burning of the candle. And then here what they given? pricking
pricking a balloon with a pin. ஸோ இப்போ burning of candle என்ன சேஞ்சஸ் ஆகுன்றது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரைட் பண்ணலாம். நம்ம அப்போனா என்ன இது என்ன சேஞ்சஸ், பலூனை ப்ரிக் பண்ணும்போது இம்மிடியேட்டாக என்ன ஆகிடும், வெடிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டு, ஃபாஸ்ட். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் நடக்கும், ப்ளஸ் இந்த பலூன் உடஞ்ச பலூன் நமக்கு திரும்பி முழுசாக கிடைக்குமா, அப்போ கிடைக்காது இல்லையா. ஸோ அப்போ இன்னொரு சேஞ்சஸ் இதில் என்ன இருக்குது, இர்ரிவர்சிபிள். இங்கே இந்த பேஸ் இந்த கண்டென்ட்டில் இருக்கிறதால நம்ம என்ன கொடுக்கணும், இதுக்கு இர்ரிவர்சிபிள் இஸ் த மெயின் வேர்டு. இது இங்கே வந்து ஃபாஸ்ட் ஸ்லோ கூட தேவையில்லை, இர்ரிவர்சிபிள். இது பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில் மெல்ட் ஆகும் இல்லையா, திரும்பி கூல் ஆகும்போது நமக்கு அந்த ஒரிஜினல் கேண்டிலே கிடைக்கும் இல்லையா. அப்போ இது என்னது, இது ரிவர்சிபிள். This is example of reversible. Clear children? So melting of candle or burning of the candle is the reversible one. This is the irreversible one. So here given some other example children for reversible. Okay, and irreversible. Given some of the example, changes of milk into curd, then digestion of food, and then making idli from the batter. So these and are certain example. So what is the next subtopic you are going to learn children? Physical and then chemical changes. அதாவது physical changesனா என்ன, chemical changesனா என்ன, அதனுடைய difference என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம். So before that here given one of the activity, very interesting activity for you. Take an apple and cut it into 2 halves. Cut 1 half into pieces and share it with your friends. Okay. Is there any change in the composition of the apple while cutting? No, only the shape and then size have changed. This can be called a physical change. Then leave the other half on the table for some time. You can see brown particles formed on the cut surface because of the reaction between some substances in the apple and the air around it. So this is a chemical change. See, listen children. By using only one apple, we are going to learn very clearly physical and also the chemical changes. Okay, very simple. So you want to take one apple. Okay, you should want to cut into 2 equal half. Okay, first half again you are cutted into smaller pieces. Okay, you are shared and eaten with your friend circle. Okay, then remaining half you are placed on the table. Okay, then after some minutes or some minutes over means you are observing the cutted smaller cutted, now that part you are seeing means the color of the apple will be turns into the brown color. Okay, see, first half you are cutted, now only the size will be changing. So that is size and then shape. It is example of what, a physical change. The second half you are placed on the table, now it was color change, no. So actually in the starting it was color, some other color, and after some times over means the color will be totally changed, brown color. Okay, so that is example of the chemical change. Why it is called as the chemical change means because the apple which contains certain chemical substance, okay, it reacts with the atmospheric air and forms the new product. So that is called it as what, a chemical change. Okay, இப்போ நம்ம அதுக்கு definitions பார்க்க போறோம். First one, physical change. So physical changes are the temporary changes in which there is change in the physical appearance or physical state of the substance but not in its chemical composition. Here no new substance is formed. நல்லா கவனிக்கணும். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சுன்றது என்னது, டெம்பரரி. டெம்பரரி சேஞ்சுனா என்னது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்காது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் சேஞ்சில் என்னன்னாக்கா அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா சைஸ், ஷேப், கலர், ஓடர், இதுதான் என்னன்னாக்கா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதில் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். இன்னொரு தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம். See children, physical change is the temporary change. The second, only in during this change the substance undergo physical property or otherwise in the physical state. Okay, then no new substance are formed. Okay, now we are going to learn example for the physical changes. Melting of ice, then the solution of salt or the sugar, the stretching of rubber band. Ice melt ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வாட்டர் தான் இருக்கும். திரும்பி ஐஸ் ஃப்ரீஸ் ஆனாலும், அதாவது மெல்ட் ஆகும்போது வாட்டர் கிடைக்கும், திரும்பி வாட்டர் ஃப்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஐஸ் கிடைக்கும். அதில் எந்த கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் நடக்கிறது இல்லை.
only state, that is it will be changing from solid to liquid. அதே மாதிரி solution of salt and then sugar. Okay, அதுக்கப்புறம் stretching rubber band. Okay children, let us now understand the physical changes that takes place in water. You already know that water exists in 3 states as solid, liquid and gas. Okay, change of state takes place either by heating or cooling. By heating, energy is supplied, and by cooling, energy is taken away. See children, so these are the reason for the changes. நல்லா கவனிக்கணும். அதாவது ஒரு physical changes எப்படி வாட்டர்ல நடக்குது அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நமக்கு காமிச்சிருக்காங்க. சரியா, நமக்கு ஏற்கனவே தெரியும் வாட்டர் எக்ஸிஸ்ட் in the 3 states. What are the 3 states of the water children? Nothing but solid, liquid and gas. Okay va? So change of state that takes place either by heating or by cooling. Okay, இப்போ வாட்டர் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், சாலிட்ல இருந்து லிக்விடோ லிக்விட்ல இருந்து கேஸோ போகுதுல, அது எப்படி நடக்கலாம்? இட் மே பி ஹீட்டிங் ஆர் அதர்வைஸ் இட் மே பி கூலிங். ஓகேவா, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ ஹீட் ஆகும்போது பை ஹீட்டிங் என்ன நடக்குதுன்னா எனர்ஜி சப்ளை. நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? எனர்ஜி வந்து கொடுக்குறோம். ஆனால் கூல் பண்ணும்போது எனர்ஜி என்ன பண்ணுறோம்? டேக்கன் அவே, அதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் சில்ட்ரன்? ஸோ whenever heating the energy is supplied, whenever you're cooling the energy is taken away, அதுலேருந்து எடுத்துக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ these are the reason for the changes. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? சேஞ்சஸ் ஆகிறதுக்கு ரீசன் சொல்லிக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஹியர் கிவன் ஐஸ். ஐஸ் என்ன ஃபார்மில் இருக்கும்? சாலிட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அபோவ் ஏரோ மார்க் சொல்கிறேன் பாருங்க. ஐஸ் வந்து ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது சாலிட் என்னவாகும்? மெல்ட் ஆகும் இல்லையா? ஐஸ் கியூப்ஸ். அப்போ என்னவா மாறும்? லிக்விடாக மாறும். தட் மீன்ஸ் இட் வில் பி சேஞ்சஸ் இன்டு த வாட்டர். வாட்டர் இஸ் த லிக்விட். ஸோ தட் இஸ் solid is changes into liquid when heating. Okay, இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் சொல்கிறேன்னா மெல்ட்டிங் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அதுலேருந்து வேப்பர். இட் இஸ் சேஞ்சஸ் இன்டு த கேஸ். கிளியர்? ஸோ தட் மீன்ஸ் லிக்விட் சேஞ்சஸ் இன்டு த கேஸ். ஓகே சில்ட்ரன், அகெயின் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் வந்து கூல் பண்ணுறாங்க. கூலிங் ப்ராசஸ் பண்ணும்போது அகெயின் வாட் யூ கேன் கெட்? ஸோ வேப்பர். வென் யூர் கூலிங் இட் அகெயின் இட் வில் பி you can get the water. திரும்பி இந்த லிக்விட் ஹீட் கூல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஐஸ் கிடைக்கும். புரியுதா? solid to liquid, liquid to gas, again gas to liquid, liquid to solid. These are the changes will be takes place in the water. Let us name a few process connected with the change in the state of water. இதில் சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, இதில் ஒரு சில ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்குது. அது என்னென்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஐஸ் இன்டு வாட்டர். இந்த ஐஸ் வந்து வாட்டரா மாறுது இல்லையா when you are heating. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? ஐஸ் இன்டு வாட்டர் ஆன் ஹீட்டிங். அதுக்கு என்ன பேருமா? மெல்ட்டிங். நெக்ஸ்ட் வாட்டர் இன்டு ஸ்டீம் ஆன் ஹீட்டிங். வாட்டர் இன்டு ஸ்டீம் ஆன் ஹீட்டிங் என்ன பேரு? வேப்பரைசேஷன். நெக்ஸ்ட் ஸ்டீம் இன்டு வாட்டர் ஆன் கூலிங். ஸ்டீம்ல இருந்து வாட்டர் கிடைக்குதுல, அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? கண்டென்சேஷன். நம்ம கிளவுட்ஸ் கூட சொல்லி கிளவுட்ஸ் கண்டென்ஸ் டு ஃபார்ம் த ரெயின் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வாட்டர் இன்டு ஐஸ் ஆன் கூலிங். வாட்டர்லேருந்து ஐஸ் கிடைக்குதுல, அதுக்கு என்ன பேருனாக்கா ஃப்ரீசிங். இந்த மோட்டு நோ கொடுத்துருக்காங்க பாருமா, இது மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி இட் கால்ட் அஸ் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் கேம்பர். அதாவது இங்கே பார்க்கும்போது சாலிட்லேருந்து லிக்விட் கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாலிட்லேருந்து லிக்விட் ஃபார்ம் ஆக டைரெக்டாக நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் என்ன பேருனாக்கா சப்ளிமேஷன் சொல்லுவாங்க. சாலிட் சேஞ்சஸ் டைரக்ட்லி இன்டு த கேஸ் ஆர் கால்ட் அஸ் த சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் கேம்பர். கேம்பர்னா நத்திங் பட் கற்பூரம். நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது கூட ஏற்றுவாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் மோர் ஃபிசிக்கல் சேஞ்ச். ஓகே, அது என்னன்னு பார்க்க போகிறோம். dissolution. Okay, so the spreading of the solid particles, that is the broken into individual. Okay, the spreading of the solid particles among the liquid molecules is called as the dissolution. நல்லா கவனிக்கணும். சாலிட் பார்ட்டிக்கல் வந்து நம்மளை எதில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா டிசால்வ் பண்ண வைக்கிறாங்களோ இல்லை மிக்ஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லிக்விட் மாலிகூல்ஸ். அதுக்கு தான் அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னாக்கா டிஸ்சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சால்வெண்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சாலிட் வந்து லிக்விடில் டிஸ்சொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா.
டிசொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, டிசால்வ் ஆகிறதுக்கு. இங்கே அதில் சால்வெண்ட் எது ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்னா, இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ஸ் த சொல்யூட். ஓகேவா, அதாவது சால்வெண்ட்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அதில் என்ன ஆகும், சொல்யூட் வந்து டிசால்வ் பண்ணும், அதனுடைய நேச்சர் தான் என்ன சொல்கிறோம்னாக்கா சால்வெண்ட் சொல்கிறோம். சொல்யூட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் டிசால்வ்ட் இன் சால்வெண்ட் டு மேக் ஏ சொல்யூஷன். சொல்யூட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ், சரியா, அது என்ன ஆகும், சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிட்டு நமக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா சொல்யூஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு, வென் சொல்யூட் இஸ் டிசால்வ்ட் இன் சால்வெண்ட் இட் ஃபார்ம்ஸ் ஏ சொல்யூஷன். எப்போ நமக்கு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது, சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிட்டு தான் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் இட் கேன் ஃபார்ம்ஸ் த சொல்யூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் நோன் அஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட், இட் டிசால்வ்ஸ் ஏ வாய்ட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். வாட்டர் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன் மார்க் கொஷின். ஏன் இது வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்கிறாங்கன்னா, வைட்னா அது நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த வாட்டரில் வந்து dissolve ஆகும். So it acts as the solvent. So when it is called as the universal solvent. Okay, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேம்மா. சொல்யூட்டுக்கு வந்து சுகர், ஓகேவா, ஓகே, ப்ளஸ் சால்வெண்ட்டுக்கு என்னது வாட்டர். நமக்கு ஏற்கனவே மாலிகுலர் ஃபார்முலா தெரியும், H2O. அப்போ என்ன கிடைக்கும், சுகர் ப்ளஸ் வாட்டர் சேர்ந்தா நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும், சுகர் சொல்யூஷன். சரியா, சுகர் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூட் என்ன சொன்னான்னு சுகர், சால்வெண்ட் என்னது வாட்டர். இப்போ எப்பயுமே இன்னொரு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக, எப்படின்னாக்கா சொல்யூட்னா நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷனில் கம்மியான குவான்டிட்டி இருக்கிறது தான் சொல்யூட்டு, ஜாஸ்தி குவான்டிட்டி இருக்கிறது வந்து என்னது சால்வெண்ட். தட் மீன்ஸ் லெஸ் குவான்டிட்டி மீன்ஸ் சொல்யூட், மோர் குவான்டிட்டி மீன்ஸ் சால்வெண்ட். போத் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் combine to form the solution. Clear? Next here, going to learn this activity. What they given in the activity, just listen carefully. Take half cup of a water and add 1 spoonful of sugar and stir well. அதாவது ஒரு கப் எடுத்துக்கிறாங்க, அந்த கப்பில் பாதி வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து என்ன பண்ணுறாங்க, சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டிர்னா கலக்கிறதுன்னு அர்த்தம். சரியா, அப்படிங்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். வாட் டு யூ அப்சர்வ்? ஃபஸ்ட் என்ன நடக்கும், நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் ஸ்ப்ரெட் இன் வாட்டர். அதாவது சுகர் வந்து என்ன ஆகும், அந்த வாட்டரில் அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், மிக்ஸ் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் ஒன், வாட் ஹேப்பன் டு த சுகர்? சுகருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்ட் டிசால்வ்ஸ். அது என்ன ஆகும், தண்ணியில் வந்து கரைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சரியா, நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் இட் கான்? சுகர் வந்து எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இட் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர். தண்ணியில் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, த சொல்யூட் இன் த அபோவ் சொல்யூஷன் இஸ் டேஷ். இந்த சொல்யூஷனில் வந்து சுகர் சொல்யூஷனில் வந்து சொல்யூட்னா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது சொல்யூட்டாக இருக்குனாக்கா சுகர். நெக்ஸ்ட், த சால்வெண்ட் இன் த அபோவ் சொல்யூஷன் இஸ் டேஷ். எது சால்வெண்ட் ஆக்ட் ஆகுது இங்கே, வாட்டர். நெக்ஸ்ட், ஹேவ் யூ சீன் எ glass of water and a glass of sugar solution looking alike? அதாவது வாட்டரும் சுகர் சொல்யூஷன் ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்குதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எஸ். Next subtopic children, chemical changes. Chemical changes are the permanent changes in which there is a change in the chemical composition and new substance is formed. நல்லா பார்த்துக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். chemical changesனா first one permanent change. சரியா, first one. second one பார்த்தீங்கன்னா there is a change in the chemical composition. is the main word. அதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகும்போது அதில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், நியூ சப்ஸ்டன்ஸ். கிளியரா? ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் நத்திங் பட் இஸ் a permanent change. During the changes, the substance undergo the chemical composition and a new substance will be formed. Clear? Example for the chemical changes பார்த்தீங்கன்னா, burning of wood. wood வந்து எரிய வைக்கிறது. அதுக்கப்புறம் popping of பாப்கார்ன், அதாவது அந்த பாப்கார்ன் ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து பிளாக்கனிங் ஆஃப் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெக் செயின், அது கொலுசுலாம் இருக்கு இல்லையா, அது பிளாக் கலராக ஆகும் இல்லையா, அதுவும் என்னது எக்ஸாம்பிள் ஆஃப் த கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் ரஸ்டிங் ஆஃப் த அயன். ஓகே, அயன் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ தீஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த கெமிக்கல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் we are going to learn. What are the difference between physical change and then chemical change? அது ஏற்கனவே படிச்சது தான், ஜஸ்ட்டு அதனுடைய என்னென்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸில் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம். நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஆனால் கெமிக்கல் சேஞ்சஸில் நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
no change in the chemical composition. Physical changes ஆகிற substanceல chemical composition changes ஆகாது. இங்க பார்த்தீங்கன்னா chemical composition changes நடக்கும். ஓகே, இங்க it is a temporary change. அது physical change வந்து டெம்பரரினா என்னது, ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு திரும்பி அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். இது என்னது, பெர்மனன்ட் சேஞ்ச். இட் இஸ் அ ரிவர்சிபிள், திரும்பி இதுலேருந்து வரும். இது வந்து என்னது, அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது சேஞ்ச் ஆகும், அந்த சேஞ்ச் ஆன சப்ஸ்டன்ஸ்லேருந்து திரும்பி நமக்கு ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிவர்சிபிள். It is a irreversible. Okay, next children, look at the pictures and write whether they are physical or the chemical change. இப்போ பார்த்து physical changeனா அது temporary change. அதுக்கப்புறம் என்னது, நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம், அதாவது கெமிக்கல் காம்போசிஷனில் வந்து சேஞ்சஸ் நடக்காது. சரியா, ஆனால் கெமிக்கல் சேஞ்சஸ் போது அது என்னது, இது பெர்மனன்ட் சேஞ்சு. அதில் கெமிக்கல் காம்போசிஷனில் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து என்னது, இது பேர்னிங் பண்ணுறாங்க. இப்போ பேர்னிங் ஆகும்போது என்ன ஆகும், நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ், கெமிக்கல். ஓகே, இது என்னது, இது வாட்டர் பாயில் ஆகுது இல்லையா. ஸோ இட் இஸ் வாட்டர் பாயில் ஆகும்போது கேஸாக மாறும். இது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ், ஃபிசிக்கல். This is melting of the chocolate. So what type of changes, children? This is example for the physical. This is popcorn. This is the chemical change. Clear? Okay, what is the next type of changes we are going to learn means desirable and undesirable change. Desirable நமக்கு பிடிக்கும், undesirable means we are not liking. Okay, அந்த ஆக்டிவிட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Look at the pictures and write whether they are desirable or undesirable changes. அதாவது இந்த பிக்சர்ஸ் பார்த்து டிசைரபிள் சேஞ்சா இல்லை அன்டிசைரபிள் சேஞ்சான்றது நம்ம சொல்லலாம். ஃபாரஸ்ட் ஃபயர், அது நமக்கு பிடிக்குமா, அப்போ இது பிடிக்காது இல்லையா, அப்போ அது என்ன சேஞ்சஸ், undesirable. Okay, forest fire, what children, undesirable. What is this one, decaying of fruit. ஃப்ரூட்லாம் அழுகி போகிறது நமக்கு பிடிக்குமா, பிடிக்காது. ஸோ ஈவன் இட் இஸ் ஆல்சோ undesirable. Clear children? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னன்னாக்கா egg to chick. ஓகே, you are liking this one and also it will be not making any changes to our environment. Okay, that is harmful to our environment. அப்போ அது என்னது, இது desirable. It will be useful for us, so it is the desirable. இப்போ அதனுடைய definitions பற்றி பார்க்க போகிறோம். First one, desirable changes. The changes which are useful, not harmful to our environment and desired by us are known as desirable changes. Okay children, so the changes which are useful, நமக்கு அந்த changes மூலம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த டேஞ்சரஸும் மேக் பண்ணாது, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு எந்த சேஞ்சஸும் மேக் பண்ணாது. ஸோ தேட் டைப் ஆஃப் த சேஞ்சஸ் ஒன் இயர் கலெக்டர்ஸ் வாட்டு டிசைரபிள் சேஞ்சஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட், அந்த பழம் பழுக்கிறது, அப்புறம் க்ரோத் ஆஃப் த பிளான்ட்டு, குக்கிங் ஆஃப் ஃபுட்டு, தென் மில்க் சேஞ்சஸ் இன்ட்டு கர்ட். தீஸ் அண்ட் ஆல் எக்ஸாம்பிள். த நெக்ஸ்ட் ஒன் அன்டிசைரபிள் சேஞ்சஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். த சேஞ்சஸ் விச் ஆர் harmful to our environment are not desired by us are known as undesirable changes. அதாவது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு டேஞ்சரஸை காஸ் பண்ணோம், அது வந்து நமக்கு வந்து பிடிக்காது. நாட் desired by us, நமக்கு வந்து அது என்ன, அது பிடிக்காது. ஓகே, we are not at all liking. So that type of the changes only call it as the undesirable changes. Example பார்த்தீங்கன்னா deforestation, decaying of fruit, rusting of iron. Deforestation அந்த காடுங்கள்லாம் அழிக்கிறது. சரியா, decaying of fruitsனா அழுகி போகிறது ஃப்ரூட்ஸு. Next, rusting of iron, அந்த அயன் வந்து துரு பிடிச்சிடும் இல்லையா. ஸோ தீஸ் அண்ட் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் undesirable changes. Then last type of the changes you are going to learn about natural and then human made changes. Listen children, above this, here you observe this activity, you want to classify whether it is the natural or the man made. Floods, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள ஃப்ளட்டில் நம்மளே பண்ண முடியுமா, இது என்னது, இது it is the natural. ஓகேவா. The next one, கார்பென்ட்ரி, இது வந்து என்னது, இது நம்மளே மேக் பண்ணுறது, அப்போ இது என்னது, மேன் மேட் சேஞ்ச், ஆர் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் த. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளான்டிங் ஆஃப் சீட்லிங்ஸ், ஈவன் திஸ் இஸ் ஆல்சோ த ஹியூமன் மேட். ஓகே, ஆர் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் த மேன் மேட். இது வந்து லேண்ட்ஸ்லைடு, நிலச்சரிவுலாம் சொல்லுவாங்க இல்லையா, இட் இஸ் த நேச்சுரல் ஒன்.
clear children. Next one, natural changes அப்படின்னா என்ன definition and then example பற்றி பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். So changes which take place in nature on their own and are beyond the control of human beings are known as natural changes. நல்லா கவனிக்கணும். நேச்சுரல் சேஞ்சஸ்னால் அது தானாகவே நேச்சராகவே நடக்கும். சரியா, அது வந்து மனுஷனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் கையில் இல்லை. ஸோ அது மாதிரி சேஞ்சஸ் தான் நான் சொல்கிறேன்னா நேச்சுரல் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளட்டில் வருது இல்லையா, ரெயின்லாம் வருது இல்லையா, சைக்ளோன்லாம் வருது இல்லையா, அது நம்மளால் சைக்ளோன் இன்னைக்கு வராத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஓகேவா, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் த அர்த், நம்ம பூமி நிறைய சுற்றிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது. நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் ஃபேஸஸ் ஆஃப் த மூன், அதாவது ஃபுல் மூன் டே, நியூ மூன் டே, ஆஃப்டர் நியூ மூன் டே, அதாவது அமாவாசை சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும் இல்லையா மூனுடைய சைஸ், அதுதான். நெக்ஸ்ட் வந்து ரெயின். ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஹியூமன் மேட் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் த ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். The changes which are brought about by human beings are known as human made or artificial changes. They will not happen on their own. நல்லா கவனிக்கணும். The changes are brought about by human, அதாவது மனுஷனால மேக் பண்ணுற சேஞ்சஸ்க்கு தான் என்ன சொல்கிறோம்னாக்கா ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ் சொல்கிறோம், அப்படின்னா ஹியூமன் மேட் சேஞ்சஸ் சொல்கிறோம். வில் நாட் ஹேப்பன் ஆன் தேர் ஓன், அது வந்து அதுவே தானாக நடக்காது, நம்மளாக உருவாக்குறது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குக்கிங், டீஃபாரஸ்டேஷன், கல்டிவேட்டிங் கிராப்ஸ், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ். இதெல்லாம் மீன் தெரியும், நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா ஃபுட்டெல்லாம், அது டீஃபாரஸ்டேஷனாக ஃபாரஸ்ட்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ்னால் பிளான்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ்லாம் க்ரோ பண்ணுறோம் இல்லையா அது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்னா வீடு பில்டிங்ஸ்லாம் கட்டுறோம் இல்லையா அது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ் லெசன் சில்ட்ரன். Thank you so much.